Very good morning, students. Let us start our today's class with the prayer. God, grant me the serenity to accept the things I cannot change, courage to change the things I can, and the wisdom to know the difference. Amen. Dear children, we are going to see your 6th unit prose, the last lesson. First, initially, I would like to explain about the author and the lesson in Tamil. Later, I will explain in English. Also, I will send you the separate photos for the D words as well as question and answer. Let's enter into the lesson. About the author, அல்ஃபோன்ஸ் தத் அப்படின்ற பட்டு உரிமையாளரோட மகனாக பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர் தான் அல்ஃபோன்ஸ் தத். இளமையில் மிகவும் துன்பங்களை அனுபவித்த இவர் பிற்பாடு எழுத்தாளராக மாறுறாரு. இவரது கவிதை தொகுப்பு இவருக்கு புகழ் தேடி தந்தது. இவரது கட்டுரைகள், சுயசரிதைகள், புதினங்கள், சிறுகதைகள் இவர் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு எழுத்தாளராக பிரெஞ்சு இலக்கிய உலகத்தில் அடையாளம் காட்டுது. இந்த சிறுகதை நடைபெறுகின்ற காலகட்டம் 1870 1871 நாடுகளுக்கு இடையில். அந்த சமயம் பிராங்கோ பிரஷ்ய யுத்தம் நடக்குது. பிரஷ்யா அப்படின்றது ஜெர்மன், போலந்து மற்றும் ஆஸ்ட்ரியா ஆகிய சில பகுதிகளை கொண்டு இருந்தது. பிரான்ஸ் தேசத்தை பிஸ்மார்க் அப்படின்றவர் ஆண்டு வராரு. ஜெர்மன் பிரான்ஸ் நாட்டோட போர் தொடுத்து அதோட பகுதிகளான 2 பகுதிகள் அல்சாச்சே மற்றும் லொரைன், அந்த 2 நகரத்தையும் கைப்பற்றுகிறது ஜெர்மன். இந்த 2 நகரங்கள்லையும் ஜெர்மன் மொழியே அரசு மொழியாக இருக்கணும், பள்ளிகளில் ஜெர்மன் மொழி தான் பாடமாக கற்பிக்கப்படணும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகிறது. இந்த இடத்துல தான் கதை துவங்குது. அந்த அல்சாச்சே அப்படின்ற நகரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் நடக்கிற சம்பவம் தான் இது. இந்த ஃப்ரான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூல் பையன் வழியாக அந்த நம்மளோட கதையோட கதாநாயகன் யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ், FRANZ. இந்த அவர் வழியாக, அந்த பையன் வழியாக அந்த சூழல், அந்த போர் சூழலும் மொழியை தடை பண்ணக்கூடிய அந்த சூழலும் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். அன்றைக்கு காலையில் ஃப்ரான்ஸ் ரொம்ப தாமதமாக தான் ஸ்கூலுக்கு கிளம்புறான். டீச்சர் திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. டீச்சர் பேர் ஹமேல். அவர் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு, பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி படிச்சுட்டு வர சொல்லி கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அவருக்கு, நம்ம ஹீரோ ஃப்ரான்ஸ்க்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் அவர் அங்கேருந்து ஓடி போயிடலாமா, கிளாஸே அட்டன் பண்ண வேணாமான்லாம் யோசிக்கிறாரு. ஆனாலும் இருந்தாலும் ஸ்கூல் போகிறாங்க. அப்படி போகிற வழியில் ஒரு அறிவிப்பு பலகையின் முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. சமீப காலமாக, இந்த போர் நடைபெறுற இந்த சமீப காலமாக அந்த அறிவிப்பு பலகையிலேருந்து நிறைய கெட்ட செய்திகள் தான் அவருக்கு கிடைக்கிது. என்னென்ன, தோற்று போன போர்க்களங்கள் பற்றி, ஒப்பந்தங்கள் பற்றி, தலைமை அதிகாரியுடைய அறிவிப்புகள் பற்றி அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இப்போ என்ன புதுசாக சொல்ல போகிறாங்களோன்னு நினச்சிக்கிட்டே அந்த இடத்த கடந்து போயிடுறாரு. வேகமாக போயிடுறாரு. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஆனாலும் ஒருத்தர் பக்கத்தில் இருந்துட்டு, ஒரு வாக்டர் அப்படின்றவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப வேகமாக போவேனாப்பா தம்பி, ஸ்லோவாகவே போ அப்படின்றாரு. இவர் நக்கல் பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு இவர் அவசரமாக போகிறாரு. அப்போ ஹமேலோட சின்ன தோட்டத்தை அடைகிறாரு. அங்கே தான் ஸ்கூல் இருக்குது. எப்பயுமே ஸ்கூல் ரொம்ப சத்தமாக இருக்கும். தெருவில் நல்ல சத்தத்தை கேட்க முடியும். மேஜைகளை திறந்து முடுறது, கதவுகளை திறந்து முடுறது, பாடங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக சத்தமாக மனப்பாடம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை சொல்ல வைக்கிறது, ஒரே குரலில் சொல்ல வைக்கிறது, டீச்சரோட பெரிய ஸ்கேல் மேஜை மேலே தட்டப்படுற சத்தம், இப்படி ரொம்ப சத்தம் கேட்கும். இப்போ அதிகமாக சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஒரு சண்டே மார்னிங் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. இவர் பயந்துகிட்டே வராரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போகணும். ஹமேல் நம்மளை இரும்பு ஸ்கேல் வச்சு நல்லா அடிக்க போகிறாருன்னு பயந்துகிட்டே போகிறாரு. ஆனால் அவர் கவலைப்பட்ட எதுவுமே நடக்கலை. மாறாக ஹமேல் த டீச்சர் ரொம்ப அன்பாக சொல்கிறாரு, ஃப்ரான்ஸ் உன்னோட இடத்துக்கு சீக்கிரம் போ, நம்ம ஏற்கனவே நீ இல்லாமல் படத்தை தொடங்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ பெஞ்ச் மேலே ஏறி குதித்து அவரோட சீட்டில் போய் உட்கார்றாரு. ஆனாலும் அவர் பயந்துகிட்டே இருந்தாலும் கூட டீச்சரோட கோட்டை கவனிக்க தவறலை. ஏன்னா அந்த ஒரு க்ரீன் கலர் கோட், நல்ல டெக்கரேட்டிவாக ஆடம்பரமாக கைவேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு கோட். அந்த கோட்டை அவர் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ மட்டும்தான் என்ன செய்வார், போடுவார். அப்படி ஒரு கோட்டை இப்போ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. அதே நேரத்தில் இன்றைக்கி ஏன் போட்டிருக்காரு, ஏன்னா ஒரு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனோ ஒரு ஃபங்க்ஷனோ இருந்தால் தான் அந்த கோட்டை அவர் யூஸ் பண்ணுவார். ப்ளஸ் லாஸ்ட் பெஞ்சஸ், பார்வையாளர்கள் பகுதியில் நிறைய அந்த வில்லேஜ் பீப்புள் உட்காந்துருக்காங்க. முக்கியமாக ஹோசர், அப்புறம் நகரத்தோட மேயர், தபால் அலுவலக அதிகாரி, இன்னும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் உட்காந்துருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போது இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நாற்காலியின் மேலே நம்ம
டீச்சர் ஏறி நின்றுட்டு, பிள்ளைங்களா இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற கடைசி பாடம். இனிமே அல்சாச்சே மற்றும் லொரைன் ஊர்களில் ஜெர்மன் மொழி தான் சொல்லித்தரப்பட போகுது. ஜெர்மனி அப்படின்னு ஜெர்மனிலேருந்து நமக்கு உத்தரவு கிடச்சிருக்கு. நாளைக்கு நான் வரமாட்டேன், உங்களுக்கு ஜெர்மன் சொல்லித்தர புது வாத்தியார் வருவார். இதுதான் உங்களோட கடைசி ஃப்ரெஞ்ச் பாடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு தலையில் இடி விழுகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கவலையாயிடுறாரு. இதை தான் வந்து இந்த நம்ம நடந்து வரும்போது இந்த அறிவிப்பு பலகையில் எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவரோட கடைசி ஃப்ரெஞ்ச் பாடம். அவரால் அதை நினச்சே பார்க்க முடியல. ஜெர்மனி எனக்கு தெரியாதே, அதை எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, அதை எப்படி நான் இங்கே படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஃப்ரெஞ்ச் எப்படி படிக்கிறதுன்ற ஜெர்மன் எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு கவலை அவருக்கு இருக்குது. ஏன்னா அவருக்கு சுத்தமாக அந்த மொழி பற்றி தெரியாது. இந்த இடத்துல தான் அவர் என்ன நினைக்கிறாரு, அழகாக என்னுடைய தாய்மொழி ஃப்ரெஞ்சை படிச்சுட்டு இருக்கும்போது நான் அது மேலே ஆர்வமே செலுத்தாமல் முட்டைகளை தேடி பறவைகளோட முட்டையை தேடிக்கிட்டு இருந்தேன், ஜார் நதியில் மிதந்துக்கிட்டு இருந்தேன், என்னோடய புஸ்தகங்கள் ரொம்ப கனமாக இருக்கிறதுனால அது ஒரு தொல்லையாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய இலக்கண புத்தகம், புனிதர்களுடைய வரலாற்று புத்தகம், அதுக்கப்புறமா ஹெமேல் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சாரை மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சார் என்னதான் ஒரு கோபக்காரராக இருந்தாலும் கூட, ஸ்கேல் வச்சு அடிக்கிறவராக இருந்தாலும் கூட, அவரை மிஸ் பண்ணுறது அவருக்கு வருத்தமாக இருக்குது. ஏன் இப்போது இந்த சண்டே போடக்கூடிய நல்ல உடையை இன்றைக்கி போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்றது இப்போ தான் புரியுது. அதே நேரம் 40 வருஷமாக விசுவாசமாக பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்றதும் அவருக்கு புரியுது. இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே சார் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஃப்ரான்ஸ் பேரை சொல்லி கூப்பிட்றாரு. சொல்லி வினையச்சங்களை முழுசாக தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், வழக்கம் போல் இவர் மாற்றி தப்பாக தான் சொல்கிறாரு. சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டே ஆனால் தப்பாக சொல்லிடுறாரு. இந்த முறை ஹமேல் கோபப்படலை. சார் கோபப்படாமல், ஃப்ரான்ஸ் உன்னை நான் திட்ட போகிறதில்ல, இதுக்காக நீ வருத்தம் தான் படணும். இப்போ என்ன ஆச்சுன்னு பாரு, ஒரு நாளும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஆனால் நீ என்ன செய்வா, நாளைக்கு படிச்சுக்குவேன், இவ்வளோதானே, அப்புறம் படிச்சுக்குவேன், நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருந்த. இப்போ பற்றியா இங்கே பிரச்சனை வந்துருச்சு, நீ படிக்கவே முடியாது ஃப்ரெஞ்ச் இனிமே அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்ததுனால உன்னுடைய மொழியை உன்னால் படிச்சுக்கவே முடியல. நீ ஃப்ரெஞ்சுக்காரன்னு காட்டிக்கிற, ஆனால் உன்னுடைய சொந்த மொழியை பேசவோ எழுதவோ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹமெல் சொல்கிறாரு. அதோட உன்னோட அப்பா அம்மா நீ படிக்கணும்னு ஆசைப்படலை, வயல் வேலைக்கோ மில் வேலைக்கோ உன்னை அனுப்பி நீ சம்பாதிக்கிற பணத்தை தான் அவங்க விரும்பினாங்க. ஆனால் நான் உன்னை படிக்கணும்னு சொல்லி சொன்னேன், நீ அதில் வந்து ஆர்வம் செலுத்தாமல் இருந்துட்ட அப்படின்னு ஹமெல் நம்மளுடைய ஃப்ரான்ஸை சத்தம் எடுத்து சொல்லிவிட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் பக்கமுமா சொல்கிறாரு. ஃப்ரெஞ்ச் மொழியை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெஞ்ச் ரொம்ப அழகான மொழி, ரொம்ப தெளிவானதும் தர்க்க ரீதியான மொழியும் கூட. அதை நம்ம கட்டாயம் காப்பாற்றியே ஆகணும், மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் அடிமையாயிட்டோம். நம்ம மொழியை விடாமல் நம்ம பிடிச்சிட்ருக்கணும். அப்படி இருந்தோன்னா அது சிறைச்சாலையோட சாவியை கையில் வச்சுட்ருக்க மாதிரி. அதனால் ஜெயிலுக்கு போவோன்னு பயந்துட்டு மொழியை விட்டுறாதீங்க. கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், மொழி படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லித்தர கடைசி பாடம் ரொம்பவே ஆர்வமாகவும் சுலபமாகவும் இருந்து, இத்தனை நாள் நான் ஏன் இப்படி கவனிக்காமல் விட்டேன் அப்படின்றது ஒரு மிகவும் வியப்பான ஒரு விஷயமாகவே இருந்துகிட்ருக்கு. இலக்கண பாடம் முடியுது, பாடத்தை எழுதுகிறாங்க. அன்றைக்கி எழுதின பிற்பாடு ஒரு புது நோட்டுகளை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நோட்டில் அவர் அழகழகாக ஃப்ரெஞ்சில் எழுதி கொடுக்குறாரு. ஃப்ரான்ஸ் அல்சாச்சே அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அவரோட மேஜை மேலே இருந்த கம்பியில் இது எல்லாமே தொங்கிட்டு இருந்தது. இது சின்ன கொடிகள் மிதக்கிறது போல் இருந்தது. அப்போ கேட்ட ஒரே சத்தம் என்னென்னா, பேனால் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய கிரீச்சுன்ற சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த சத்தமும் கேட்கல. அதையும் தாண்டி கூரையிலேருந்து புறாக்கள் மெல்லிய குரலில் கூவிக்கிட்டு இருந்த சத்தம் கேட்டுது. அப்போ நம்ம ஃப்ரான்ஸ் நினைக்கிறாரு, நம்ம ஸ்டூடெண்ட்டு, இந்த புறாக்களை கூட இந்த டிக்டேட்டர்ஸ் நினச்சா ஜெர்மன் மொழியில் பாட வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ நான் எழுதும்போது தலையை உசத்தி பார்க்குறாரு. அப்போ தன்னுடைய நாற்காலியில் அமர்ந்து ஹமேல் டீச்சர் எதையோ ஒன்று உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று உத்து பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் மனசு கவலையாக வருத்தமாக தானே இருக்கும். யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜன்னலுக்கு வெளியே அவருடைய தோட்டம் இருக்குது. அவர் நட்ட செடிகள் கொடிகள் எல்லாமே வளர்ந்து வந்துட்டுருக்கு. மாடியில் அவருடைய தங்கை ரூமில் பெட்டி படுக்கைகள் எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு நாட்டை விட்டே போய் ஆகணும். அப்போ அவர் கடைசி பாடத்தை சொல்லி கொடுக்குறத கேட்குறதுக்கு துணிச்சலோடு இருக்கார். அப்புறம் எழுதின பிற்பாடு சரித்திர பாடம் படிக்கிறாங்க. பிள்ளைங்க அவங்க வழக்கமாக சொல்கிறத ரிசைட் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் அழுகையாக வருது. ஈவன் இந்த ஹோசர் கூட, வயசானவர் ஹோசர் கூட கையில் புக்கை வச்சுட்டு அழுதுட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சிரிப்பாக வருது.
ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மொழியினுடைய மகத்துவம், அடிமைத்தனம், அந்த சீரியஸ்னஸ் எல்லாம் புரியல. ஆனா பெரியவங்களுக்கு புரிஞ்சதுனால இது ரொம்ப வலிக்குது. எங்களுக்கு வலிக்கிற மாதிரி. அப்போ தேவாலய கடிகாரம் 12 மணி ஆகுறது, அடிக்குது. அப்போ ஏஞ்சல்ஸ் ஜெபம் சொல்றாங்க. பயிற்சி முடிஞ்சு பிரஷ்ய சிப்பாய்கள் திரும்பி வராங்க. அப்போ எக்கால சத்தமும் கேட்குது. நாற்காலியிலேருந்து இவர் எந்திரிச்சு முகம் வாடி போறாரு. அவரால எவ்வளோ வேகமா முடியுமோ அவ்வளவு அழுத்தம் கொண்டு போர்டில் நீடூடி வாழ்க பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எழுதுறதை நிப்பாத்திட்டு அவருக்கு தொண்டையெல்லாம் அடைக்குது கவலையில். ஆனாலும் அவரால் மேற்கொண்டு பேச முடியாமல் சைகையிலேயே பள்ளி முடிந்தது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டுறாரு. ஸோ இதோடு நமக்கு இந்த பாடம் முடியுது. ஒரு மொழி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ஒரு வலி மிகுந்து சொல்கிறாரு. இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த ஃபீலிங் புரியுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது என்னோட இப்போது இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே லிங்க் ஆகுது. ரொம்பவே என்னால் ரிலேட் பண்ண முடியுது. நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல பொருத்தி பாருங்கள். ஃப்ரான்ஸோட உங்களால் உங்களுடைய தாய்மொழியாம் தமிழை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் முடியுதா? பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும், இலக்கண சுத்தத்தோடு பேசவும் எழுதவும் முடியுதா? முடியல. அப்புறம் நம்ம எந்த இடத்துல சரிக்கிருக்கோம்? ஒருவேளை உங்கள் தாய்மொழியாம் தமிழுக்கும் ஃப்ரெஞ்ச் மொழிக்கு வந்த அதே ஆபத்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காலகட்டங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான் உங்கள் மொழியையும் மொழியினுடைய வளமையையும் மொழி சார்ந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும். அதுக்கு இப்போவே நீங்கள் மொழியறிவை நல்லா வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப கட்டாயன்றதை உறுதிப்பட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபவுட் த ஆர்த்தர். Alphonse Daudet, born on 13th May 1840, was a French novelist and short story writer. His creativeness resulted in characters that were real and also typical. His other work includes Jack, a novel about an illegitimate child, a matriarch to his mother's selfishness, which followed in 1876, served only to deepen on the same impression. Daudet died in Paris on 16th December 1897 and was interred at Père Lachaise Cemetery. The story, The Last Lesson, highlights the pain that is inflicted on the people of a territory by its conquerors by taking away their right to study or speak their own language. Let's come to know the summary of the whole lesson. So, about introduction, the last lesson is set in the days of the Franco-Prussian War, when the Prussian forces under Bismarck attacked and captured France. The French districts of Alsace and Lorraine went into Prussian hands. The new Prussian ruler discontinued the teaching of French and introduced German in the schools of these two districts. The story deals with the theme of language imposition and language loyalty. The French teachers were asked to leave. Prussia at that time consists of Germany, Poland and parts of Austria. Now, what is the story of France, our hero? Franz started for school quite late that morning. He was afraid of being scolded by M. Hamel. He was to question them on participles on little Franz hadn't studied. He wanted to spend the day out of the doors admiring the warm, bright day, chirping birds and the Prussian soldiers drilling in the open field back of the sawmill. But he resisted the temptation and rushed to school. The idea that M. Hamel was going away made the narrator forget all about his iron ruler. Now Franz understands the situation well. The villagers were there to thank the master for his 40 years of faithful service and to show their respect for the country that was there no more. M. Hamel asked Franz to recite in vain. The teacher did not scold but confessed that his parents and he himself were at fault. Then he talked of the French language, the best in the world. He asked them to God and never forget, for it was the key to their prison. Then they had lesson in grammar and writing. The pigeons cooed very low on the roof. Franz wondered if they would even make the pigeons sing in German. All the while, M. Hamel was sitting motionless in his chair and gazing at one thing or the other. His sister was packing their trunks in the room above as they had to leave the country next day.
After writing, they had a lesson in history, and then the babies chanted their Babi Bai Bo Boo. Even old Hoser was crying. All at once, the church clock struck 12, and then the midday prayers. At the same moment, the trumpets of the Prussian returns from the drill sounded under the window. M. Hamel stood up. He wanted to speak, but something choked him. Then he took a piece of chalk and wrote on the blackboard as large as he could, Vive la France. After this, he stopped and leaned his head against the wall. Without a word, he made a gesture with his hand to indicate that the school was dismissed and they might go. Now M. Hamel could no longer stay in his school. Still, he gave a lesson to his students with almost devotion and sincerity as ever. So, to conclude, the author has expressed the true feeling of loyalty, duty, and concern of a teacher towards his pupils. The helplessness of the citizens and the unawareness of the impending danger to the nation is portrayed well by the author. So, I hope you all understand the lesson very well. Enjoy English lesson and learn well for your exams. Thank you.